அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $67 இருந்து ஸோ அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா $72 ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றோட க்ளோஸ் வந்து $70.08 $70.08. ஸோ இன்னைக்கு ஓப்பன் வந்து $70.07 இருந்தாலுமே கூட ஸோ கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா $0.06 வந்து ப்ளஸில் இருக்கு. ஸோ மேபி அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் பண்ணால் ஒரு $72 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார் டென்ஷன் இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக டிமாண்ட் ஜோனாக தான் இருக்கும். ஸோ 71 இல்லைன்னா $72 வந்து சீக்கிரமாக வரதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. க்ரூட் ஆயில் நேற்று நம்ம நினச்ச மாதிரி தான் போயிருக்கு. ஹையாக பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 19th ஹை வந்து 5919. ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 5958 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை கண்டினியூஷன் பண்ணால் ஸோ கண்டிப்பாக அந்த $72 அது யூஎஸ்ல இருக்கிற, அதாவது இப்போ டிஸ்கஸ் பண்ணல யூஎஸ் ஆயிலில் அந்த $72 இருக்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 6100 வரைக்குமே இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 5967, பிவோட் பாயிண்ட் வந்து 5896, சப்போர்ட் வந்து 5836. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டார்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாம என்ன பண்ணலாம்னா இந்த பிவோட்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 5967 வரைக்கும் ஸோ அந்த பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி புக் பண்ணிட்டு இந்த 15 minutesக்கு மேலே, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஸோ அதுக்கப்புறம் வந்து பை வந்து டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா இது மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ வாலட்டல் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு மேலேயும் கேண்டில் பிரேக் க்ளோஸ் வச்சா மறுபடியும் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு சின்ன டார்கெட்டோட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 15 minutes கேண்டில் கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அவசரப்பட்டு பை வந்து பண்ண வேணாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 231 290 வரைக்கும் போயிருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் பேக் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு பை தான். அகெயின் வந்து பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ அப்படியே போனால் கூட இன்னும் கொஞ்சம் 300 320 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பை தான். மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம 79,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சில்வர் தான் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகுது. ஸோ மறுபடியும் செல் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ செல்லெல்லாம் ஆகாது. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஹையாக பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹை வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. நீங்கள் சில்வர் மைக்ரோ வந்து பொசிஷன் ஏதாவது எடுக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பண்ணணும்னா ஒரு நல்ல ஸ்டேஜ் தான் 89,660. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோ போட்டுக்கிட்டா கூட போதும். 14th நவம்பரோட லோ வந்து 86,707. நான் வந்து சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ 86,700, என்ட்ரி வந்து 89. ஸோ ஒரு 3000 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நல்ல ஒரு டார்கெட் வந்து எய்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட ஒரு 3000 பாயிண்ட்ஸ் போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்னு பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு 8,000 9,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வர் மைக்ரோவில் இருக்குது. ஸோ மற்றபடி மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் மார்க்கெட் தான். ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லை. 3 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. காப்பர்
ஸோ காப்பர் அடுத்த டார்கெட் வந்து 860.55. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.